வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய மழை. இந்த ஆண்டு இதுவரை வீதி விபத்துகளில் 965 பேர் உயிரிழப்பு. வீதி விபத்துக்களை குறைக்க கடுமையான சட்டங்கள், பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு. இலங்கையில் மிக விரைவில் தாதியருக்கான பல்கலைக்கழகம், அமைச்சர் உறுதி. பலமுறை சங்குகளை விற்க முயன்ற 4 கைது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஆண்டு முழுவதும் பதிவான வீதி விபத்துக்களில் மொத்தம் 965 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் மே 13ஆம் தேதி வரை நாடு முழுவதும் வீதி விபத்துக்களில் இந்த இறப்பு எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த காலகட்டத்தில் 902 போக்குவரத்து விபத்துக்களும் பதிவாகியுள்ளன. இதன்போது 1842 பேர் கடும் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல், பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் முறையற்ற வாகன பராமரிப்பு ஆகியவை பல விபத்துக்களுக்கு காரணம் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். போக்குவரத்து விபத்துக்களை குறைப்பதற்காக நாடு முழுவதும் ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த காவல்துறை திட்டமிட்டுள்ளது. வீதி விபத்துக்களை குறைக்க கடுமையான விதிகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். தற்போதுள்ள சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளும் வலுப்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். தற்போதுள்ள சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை காவல்துறை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்த வேண்டும். போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அந்த விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை செயல்படுத்தாத வழக்குகளையும் தாம் விசாரிப்பதாக அமைச்சர் கூறினார். கொத்மலை பேருந்து விபத்து குறித்து விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை 2 வாரங்களுக்குள் கிடைக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி அஜித் ரோகன தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மிக விரைவில் தாதியருக்கான பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச உறுதியளித்துள்ளார். சர்வதேச தாதியர் தினத்தை முன்னிட்டு அரச சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வொன்று நாரேகன்பேட்டை அபயராம விகாரையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் நலிந்த ஜெயதிச இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். இலங்கையில் தாதியர் பல்கலைக்கழகம் ஒன்று நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்பதில் அரச சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்தின் தலைவர் முறித்தெட்டுவே ஆனந்த தேரர் மிகவும் கடுமையான முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருந்தார். தற்போதைக்கு தாதியர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சாத்தியம், அதன் சாதக பாதகங்கள் குறித்து கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. மிக விரைவில் பல்கலைக்கழகம் ஒன்றை தாபிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். இந்த நாட்டின் சுகாதார நிலையை மேம்படுத்த எதிர்வரும் நாட்களில் பல்வேறு பிரதேசங்களை மையப்படுத்தி 100 ஆரம்ப சுகாதார நிலையங்களை நிறுவவும் உத்தேசித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். 10 லட்சம் ரூபாவிற்கு விற்பனை செய்ய தயாராக இருந்த 2 வலம்புரி சங்குகளுடன் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் எல்பிட்டிய, பதுகிரிய மற்றும் ஹம்மாந்தோட்டை பகுதிகளைச் சேர்ந்த 23 முதல் 26 வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாயல போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை ஜாயல நகரில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஜாயல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய மழை.
இந்த ஆண்டு இதுவரை வீதி விபத்துகளில் 965 பேர் உயிரிழப்பு. வீதி விபத்துக்களை குறைக்க கடுமையான சட்டங்கள், பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு. இலங்கையில் மிக விரைவில் தாதியருக்கான பல்கலைக்கழகம், அமைச்சர் உறுதி. பலமுறை சங்குகளை விற்க முயன்ற 4 கைது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.